இலங்கையை காவல் செய்து வந்த 4 முகங்களையும் 8 தோள்களையும் உடைய இலங்காதேவி அனுமனை தடுத்து நிறுத்தினாள். பல்வகை ஆயுதங்களுடன் வாயில் புகைவர காலனுக்கு மிஞ்சிய கோபத்தாளாய் அனுமனை அதட்டி, உயிர் பிழைக்க வேண்டுமானால் ஓடி போய்விடு என்றாள். அனுமன் நகருக்குள் செல்லாமல் திரும்ப மாட்டேன் என்றதும் அவனுடன் இலங்காதேவி போரிட்டாள். அவளுடைய ஆயுதங்கள் அனைத்தையும் பிரயோகித்தும் பயனில்லாது போகவே அனுமனை அடிக்க துணிந்து கையை ஓங்கினாள். ஒரு கையால் அவள் கரங்களை பிடித்து கொண்டு மறு கையால் அனுமன் அவளை ஓங்கி குத்தினான். அனுமனின் இடி போன்ற அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்தாள். பிரம்மன் கொடுத்த வரத்தினால் எழுந்து நின்று அனுமனை வணங்கி தன் வரலாறு கூறினாள். பிரம்மன் ஆணையால் இலங்கை நகரை காவல் செய்து வந்தேன். அவரிடம் எவ்வளவு காலம் நான் இந்நகரை காப்பது என்று கேட்டபோது அவர், வலிமையான குரங்கு ஒன்று தன் கரத்தால் அடித்திடும் போது எம்மிடம் வருவார். அதன் பிறகு இந்நகரம் அழிவது உறுதி. எனவே நீ எண்ணியது எல்லாம் முடியும். அறம் வெல்லும், பாவம் தோற்கும் என்று அவனை நகருக்குள் புக அனுமதித்து வணங்கி போனாள். அனுமன் தன் உருவத்தை சுருக்கி சிறியதாக்கி பல வீதிகளின் வழியாக சென்று மாட மாளிகைகள் முதல் எல்லா இடங்களிலும் சீதையை தேடிக்கொண்டே சென்றான். கும்பகர்ணனது மாளிகையில் அவன்தான் ராவணனோ என சந்தேகப்பட்டு 10 தலையும் 20 தோள்களும் இல்லாததால் அவன் அல்லன் என்று தெரிந்தான். அரக்கர்களிடத்தே ஒளிந்து வாழ்கின்ற தருமம் போன்ற வீரனின் மாளிகையில் அவனை கண்டு குற்றமற்ற குணத்தினன் என்று தெளிந்து மேலே போனான். உறங்கும் இந்திர சித்தனின் வீர பொலிவை கண்ட அனுமன் ஒரு பொருள் என புகழல் என்று வியந்தான். இளைநகர் அகலியை கடந்து அகநகரினுள் சென்ற அனுமன் மண்டோதரியை கண்டு அவள் வாய் பெறுவது கண்டு அவளுக்கு அண்மையில் துன்பம் நேரும், அவள் கணவனுக்கு அழிவு நேரும் என்று மனதில் கொண்டான். பிறகு ராவணன் மனையில் புக தீக்குறி கண்டான். சீதையை சிறை வைத்தவன் என்ற எண்ணம் மேலிட அவனை அப்போதே கொன்று தன் ஆற்றலை காட்டி சீதையை மீட்க வேண்டும் என்று நினைக்க தொடங்கினான். சிறிது நேரம் சிந்தித்த அனுமன் ஒன்றை நினைத்து வந்து மற்றொன்றை செய்வது பிழையாய் முடியும் என்றும், ராவணனை ஒரு குரங்கு முடித்தது என்றால் அது ராவணன் வில்லாற்றலுக்கு இழுக்கு உண்டாக்கும் என்று அந்நினைவையும் சீற்றத்தையும் ஒழித்தான். தூது அனுப்பிய ராமன் சீதையை கண்டு செய்தி கொண்டு வருவான் அனுமன் என்றிருப்பான். குரங்கனுக்கு அரசனாகிய சுக்ரீவனோ சீதையை தூக்கி கொண்டு வந்துவிடுவான் என்றிருப்பான். இரண்டும் இயலாது நிற்குமாறு என் நிலை இப்படியாயிற்றே என துயரப்பட்டான். தேவர்களை கேட்டாலோ ராவணனுக்கு அஞ்சி வாயையே திறக்க மாட்டார்கள். ராவணன் அவளை கொன்றிருப்பானோ அல்லது தின்றிருப்பானோ, வேறெங்கும் இரகசியமாய் சிறை வைத்திருப்பானோ, இலங்கையையும் அழித்து ராவணனையும் கொன்று தானும் உயிர் விட்டு விடலாமோ என்றெல்லாம் பலவாறாக சிந்தனை செய்த அனுமன் அப்போது வானில் பறந்த பறவைகளை பார்க்க அண்ணாந்தவன் பக்கத்தே ஓர் மலர் சோலையை கண்டான். சீதையை கண்டான் அனுமன். புகையுண்ட ஓவியம் சீதை. அசோகவனமாகிய அம்மலர் சோலைக்குள் அனுமன் நுழைந்தான். அங்கே அரக்கியர் கூட்டத்தினிடையே சீதை இடையை போலவே எல்லா அங்கங்களும் மெலிந்து துவண்டிருந்தாள். தூங்காததால் கண்ணிமைகள் மூடாமல் துயரத்துடன் இருந்தாள். வெயிலில் ஏற்றிய விளக்கை போல ஒளியற்ற தேகத்துடன் கீழே விழுந்து விம்முவாள். உடல் வெம்பியதும் வெறுப்பேற்பட்டு எழுவாள். ராமனை நினைத்து ஏங்கி இறங்குவாள், தொழுவாள். அப்படியே சோர்ந்து கலங்குவாள். அத்துயரத்தால் பெருமூச்சு விட்டு வருந்துவாள், அழுவாள்.
இப்படி பிரிவு என்ற துயரம் ஓர் உருவம் எடுத்தது போல வேறொன்றும் தெரியாத நிலையில் இருந்தாள். ராமன் வந்து விடுவான் என்று எல்லா பக்கங்களிலும் ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். தென்கடல் அமிர்தம் கொண்டு மன்மதன் செய்த அருமையான ஓவியம் புகைப்படித்து கிடப்பது போல இருந்தாள். பழைய நினைவுகள் அவளை கொள்ளாது கொண்டன. இலக்குவனை தான் சொன்ன வார்த்தை கேட்டு ராமன் அறிவற்றவள் என்று தன்னை துறந்திருப்பானோ? தன்னை பார்த்த செய்தியை சொல்லும் முன்னரே சடாயு இறந்து போயிருப்பானோ? மாயவல்ல அரக்கர் இத்துணை காலம் தன்னை வைத்திருக்க மாட்டார்கள், தின்றிருப்பார்கள் என்று ராமன் இனி செய்வது என்ன என்று தளர்ந்திருப்பானோ? தாய்மார்களும் தம்பியரும் மீண்டும் வந்து அழைக்க அயோத்தி சென்றிருப்பானோ? சொன்ன கால கெடுவெனவான் 14 ஆண்டுகள் முடியாமல் ராமன் அயோத்தி செல்ல மாட்டானே. ராமனுக்கு காட்டில் இப்போது யார் பரிமாற உண்பான்? விருந்தினர் வந்தபோது என்ன செய்வான்? தைரதன் ராமனிடம் கோசல நாட்டு அரசாட்சியை ஏற்றுக்கொள் என்ற போதும் சரி, பிறகு அதனை துறந்து காடகம் செல் என்ற போதும் சரி, மலரவும் செய்யாது வாடவும் செய்யாது சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை போன்றிருந்த ராமனின் திருமுருகச் செவ்வியை நினைத்து ஏங்குவாள். கங்கையை கடந்து வேடனாகிய குகனிடம் அவன் தன் தோழன் என்றும் தன் தம்பி அவன் தம்பி என்றும் தன்னை கொழுந்தி என்றும் உறவு சொல்லி நட்பு கொண்ட பெருந்தகமையை எண்ணி மயங்குவாள். கனாக்கண்டு சொன்ன தோழி திரிசடை அப்போது அவளுடன் இருந்த வீடரன் மகளாகிய திரிசடையிடம் சீதை தன் இடக்கண்ணின் புருவங்கள் துடித்தன, அதன் விளைவு என்ன நேருமோ என்று தெரியவில்லை என்றும், முன்பு அவள் திருமணத்திற்கு முன்பு விசாமுத்திரமுனிவருடன் ராமன் விதலைக்கு வந்தபோது தனது தோள்களும் கண்ணும் இப்போது போலவே இடம் துடித்தன என்றும் சொன்னாள். மேலும் ராமன் பரதனுக்கு நாடு தந்து காடு புகுந்த நாள் வலப்பக்கம் துடித்தது, ராவணன் காட்டில் வஞ்சம் செய்த நாளிலும் வலப்பக்கம் துடித்தது என்று சொன்னாள். சீதையிடம் தாயை விட மேலான அன்பு செலுத்திய திரிசடை சீதை சொன்னபடி இடம் துடித்தால் நன்மையே விளையும் என்றும், அதனால் ராமனை அடைந்ததும் உண்மையாகும் என்றும் கூறி தொடர்ந்து தனக்கு தோன்றிய அறிகுறிகளை சொன்னாள். பொன்னிறமான வண்டு ஒன்று வந்து தேனினும் இனிய நீங்கார இசையுடன் சீதையின் காதில் மென்மையாக ஒலித்துச் சென்றது. அதனால் அவள் கணவனின் தூதுவன் ஒருவன் வந்து அவளை காண்பான் என்றாள். திரிசடை தான் கண்ட கனவு ஒன்றினையும் சீதையிடம் சொன்னான். ராவணன் தன்னுடைய 10 தலைகளும் எண்ணெய் தேய்க்கப்பட்ட ஒரு கழுதைகளும் பேய்களும் பூட்டிய தேரின் மீது தென் திசை நோக்கி சென்றார். மக்களும் சுற்றத்தாரும் அவன் சென்ற திசை நோக்கியே சென்றனர். அவர்களில் ஒருவரும் திரும்பவில்லை. வாளுடைய குரங்கு ஒன்று விளக்கில் தீகினால் இலங்கையின் அரண்மனைகள் எல்லாம் எரிந்தது. வானத்து நட்சத்திரங்கள் பூமியில் விழுந்தன, தோரணங்கள் எரிந்தன. வேதம் வல்ல அறிஞர்கள் வைத்த பூரண கலசங்களிலிருந்து நீர் மதுவை போல குடத்தை விட்டு மேலெழுந்து பொங்கின. வானிலிருந்து இரத்தமழை பெய்தது. மங்கையரின் மங்களத்தாளிகளை வேறு பலர் தங்கள் கரங்களினால் வாங்கினர். ராவணன் மனைவி மண்டோதரியின் கூந்தலும் அவிழ்ந்து விழுந்தது. வலிமையான 2 சிங்கங்கள் குன்றுகளின் மத்தியில் வந்து யானைகள் வஞ்சிக்கும் காட்டில் புகுந்து யானைகளை அடித்துக் கொண்டன. பிறகு அச்சிங்கங்கள் அக்காட்டிலிருந்து வெளியேறும் போது அக்காட்டிலிருந்து ஒரு மயிலும் கூடவே சென்றது. 1000 விளக்குகளின் பேரொளி பொருந்திய ஒரு விளக்கினை கையில் ஏந்தி திருமகள் ராவணன் அரண்மனையிலிருந்து வீடரன் அரண்மனைக்குள் புகுந்தாள். இப்படி நான் கனவு கண்டு கொண்டிருந்த போதுதான் நீ என்னை எழுப்பினாய். அதை கேட்ட சீதை திரிசையிடம், தாயே, அந்த குறை கனவு முழுவதையும் காண நீ உறங்கி அக்கனவை கண்டு சொல்வாயாக என்றாள். அன்னையே, அதன் குறை காண் என்று ஆயிழை இன்னமும் துயில்க என இருகை கூப்பினான். மனத்தவம் பூண்டிருந்த மங்கையை கண்ட மாருதி சீதையும் திரிசடையும் பேசிக் கொண்டிருந்த போது அனுமன் அங்கு வந்தான். காவல் புரிந்து வந்த அரக்கியர் யாரோ வந்துள்ளனர் என்று உணர்ந்து உறக்கத்திலிருந்து எழுந்தனர். சூலம், மழு, வாள் முதலியன ஏந்தி சுற்றி வந்த அரக்கியர் கூட்டத்திலேயே சீதையை கண்டு அவள் ராமன் கூறிய இலக்கணப்படி இருப்பதனால் அவள் சீதையே என தெளிவுற்று மகிழ்ந்தார். தூசு படித்த மணியை போலவும்
சந்திரனைப் போல மெலிந்தும் இருந்த சீதையை கண்டதுமே அவள் கற்பும் ராமன் பால் கொண்ட காதலும் பழியடையவில்லை என்பதனை உணர்ந்தான். அறத்துக்கு என்றும் அழியவில்லை என்றும் அழியவில்லை என்றும் அழிவில்லை. அவள் கற்பும் ராமன்பால் கொண்ட காதலும் பழி அடையவில்லை என்பதனை உணர்ந்தான். அறத்துக்கு என்றும் அழிவில்லை என்பதனையும் உணர்ந்தான். புலன்களை வருத்தி தவம் செய்பவரிடம் குலமங்கையர் மனத்தவம் சொல்ல முடியாத பெருமையுடையது என்று சீதையின் மனத்தின் மாண்பை கண்டு மகிழ்ந்தான். சீதையின் மன வலிமையை புகழ்வதா, அவள் பிறந்த ஜனகர் குலத்தின் பெருமையை புகழ்வதா, ராமனின் தோள்களை புகழ்வதா என்றெல்லாம் தனக்குள் சிந்தித்த அனுமன் அப்படி அங்கு மனத்தவம் புரிந்து வரும் சீதையை காண ராமனுக்கு கொடுத்து வைக்கவில்லையே என்று எண்ணினான். அப்போது அங்கு ராவணன் வந்து தேவ மகளிரான ஊர்வசி உடைவாள் எடுத்து வர, மேனகை வெற்றிலை கொடுத்து வர, திலோத்தமை செருப்பினை தாங்கி வர, மற்ற அரம்பையர்கள் எல்லாம் புடைசூழ்ந்து கற்பூரம் சாந்து சந்தனம் மலர்கள் முதலிய நறுமணம் வீச செய்ய பல பெண்கள் நெய் விளக்குகளில் கைகளில் ஏந்தி வர ராவணன் வந்தான். ராவணன் என்ன செய்ய போகிறான் என்பதை கவனிக்க தன்னை மேலும் மறைத்து கொண்டு அனுமன் ராமநாமத்தை ஜெபித்தவாறு இருந்தான். ஆசையால் உயிர் உடல் கட்டுக்குலையும் ராவணனையும் அவன் வரவையும் கண்டு கூசி குலைநடுங்கும் சீதையையும் அவள் குற்றமற்ற கண்கள் சாட்சியை துல்லியமாக காட்டும் கற்பு கனலையும் கண்டான். என்ன நடக்குமோ என்ற மனப்போராட்டத்தில் இருந்த அனுமன் ராவணன் சீதை முன்னின்று, குயிலே, நீ எனக்கு எப்போது இன்னருள் தருவாய்? 3 உலகங்களையும் அரசாளும் நான் என்னை உன் அடிமை என்று எண்ணி இருக்க என் மீது கருணை காட்டாதது ஏன்? நாட்கள் கழிந்து கொண்டே இருக்கின்றன. துன்பத்தால் நான் இறந்த பின் தான் எனக்கு அருள்வாயோ? நாளும் இளமையும் போனால் திரும்பி வராது. தேவியர் கைத்தொழும் 3 உலகம் உனக்கே தந்தேன், ஏற்க மாட்டாயா என்று பல நய வார்த்தைகளை கூறி தன் 10 தலைகளையும் தரையில் பட வீழ்ந்து எழுந்தான். இடிகுணரில்லார் ராவணன். ராவணனின் இச்சுடு சொற்கள் தன் செவிகளில் விழுந்து செவிகளே தேய்ந்தது போன்ற பெரும் கோபம் கொண்டு கண்கள் துவங்க ராவணனிடம் பேசலானால் சீதை, மேருமலையை துளைக்க வேண்டுமா? ஆகாயத்தை பிளந்து செல்ல வேண்டுமா? 16 லோகங்களையும் அழிக்க வேண்டுமா? என் கணவரின் வில்லின் அம்பு ஒன்றை போலும். இது தெரிந்தும் அறிவற்ற நீ சொல்லக்கூடாத சொற்களை எல்லாம் சொன்னாய். உன் தலைகள் 10 நீ இழக்கப் போகிறாய். என் கணவரின் ஆற்றலுக்கு அஞ்சியதால்தானே வஞ்சகமாக மாயமான ஏவி மறைந்து வந்து என்னை சிறை வைத்தாய். சடாயுவிடம் அன்று நீ தோற்றாய். சங்கரன் கொடுத்த வெற்றி வாழால் நீ சடாயுவை வென்றாய். இல்லாவிட்டால் நீ இந்நேரம் இறந்திருப்பாய். கைலை மலையை நீ எடுக்க முயன்று தன் சேவடியை அழுத்தி உன்னை வென்ற சிவபெருமான் என்று என் கணவரின் ஆற்றலுக்கு ஈடு கொடுக்க மாட்டாது. இன்று வீழ்ந்த ஓசை நீ கேட்கவில்லையோ? உன்னை சிறையில் வைத்த 1000 தோள்களையுடைய காத்த வீரி யாச்சுடனை கொன்ற பரசுராமனை என் கணவர் அடக்கியது உனக்கு தெரியுமா? கடிக்கின்ற பாம்பும் மந்திரத்துக்கு கட்டுப்படும். உன் பெருமையை நீயே மெச்சி மகிழ்கின்றாயே. உனக்கு தக்கது இச்செயல், தகாதது இது என்று காரணத்தோடு தைரியமாக எடுத்துக்காட்டி உன்னை இடித்துரைப்பவர்கள் திருத்துபவர்கள் இல்லை. உன்னோடு இருப்பவர்கள் எல்லாம் நீ சொல்வதற்கே ஆமாம் போட்டு உன்னையே அழிப்பவர்கள் என்பதால் உனக்கு முடிவை தவிர வேறு முடிவும் உண்டோ? இதையெல்லாம் கேட்ட ராவணன் கண்கள் தீப்பொறி பறக்க அவரை பிளந்து தின்பேன் என்று காதலும் கோபமும் மாறி மாறி வருத்த அதட்டினான். இதை பார்த்து கொண்டிருந்த அனுமனோ சீதையை ராவணன்
தொடுவதன் முன்னம் 10 தலைகளையும் தாக்கி எறிந்து அவளை சுமந்து கொண்டு சென்று விடலாமா என தன் கைகளை பிசைந்து கொண்டிருந்தான். காமத்தின் முன்னே கோபம் அடங்கி போக ராவணன் மீண்டும் சீதையிடம் பேசலானான். உன் கணவனை கொன்றால் நீ உயிர் விடக்கூடும், அதனால் நானும் இறப்பேன் என்பதால் தான் அன்று வஞ்சனையால் உன்னை எடுத்து வந்தேன். போரில் யார் என்னை வெல்ல முடியும்? மாயவான் என்று தெரிந்தும் பின்னே போய் ஏமாந்த மனிதர்களோ நான் தான் உன்னை சிறையெடுத்து வந்தேன் என்பதால் தான் வரவில்லை. இனி வரவும் மாட்டார்கள். மனிதர்களாயினும் அவர்கள் உன்னை எனக்கு தந்ததனால் அவர்கள் உதவியதனால் என்னை கொல்ல பண்ண மாட்டார்கள். அவர்கள் உயிர் வாழ வேண்டுமானால் அது உன் முடிவை பொறுத்தது. இல்லையே அயோத்தி சென்று பரதன் முதலியோரையும் அழித்து பிறகு மிதிலை சென்று அங்குள்ளவர்களையும் அழித்து பின்பு உன்னையும் கொள்வேன். என்னை நன்றாக அறிந்து கொள் என்று சீதையை அச்சுறுத்திவிட்டு ராவணன் போனதும் அரக்கியர்கள் வேறு சீதையை தட்டி உரைத்தனர். திரிசடை தான் கண்ட கனவை சீதைக்கு நினைவூட்டி அவளை தேற்றினாள். அப்போது அனுமனின் விஞ்சையால் அரக்கியர் உறங்கத் தொடங்கினர். உருக்காட்டினான் அனுமன். கணையாளி கொடுத்தான் ராமதூதன். தனித்திருந்த சீதை பிறன் மனையில் சிறை இருந்த பெண்ணை ராமன் ஏற்பானோ மாட்டானோ என்றும் ராமனை காணும் ஆசையால் தான் இத்தனை நாள் பொறுமையுடன் உயிர் வாழ்ந்தேன். அரக்கர் சிறையில் இருந்த என் கற்பினை ராமன் என்னை சிறை நீட்டும் நாளில் எப்படி அவனுக்கு உணர்த்துவேன் என்றெல்லாம் வருந்தி உயிர்விட துணித்தாள். அதற்காக அருகில் இருந்த மாதவி கொடியின் அருகில் சென்று முயன்ற போது அதை கண்ட அனுமன் இனியும் தாமதிப்பது உசிதமல்ல என்று ராமநாமத்தை கூறிக்கொண்டே சீதையின் முன்னே வந்து வணங்கினான். ராமதூதன் நான். ராமனின் ஆணையால் உங்களை தேடி இங்கு வந்தேன். நீங்கள் இங்கு இருப்பது இன்னமும் ராமபிரானுக்கு தெரியாது. தெரிந்தால் அரக்கர் தம் வருக்கமே வேரோடும் அழிந்திருக்கும். என்னை சந்தேகப்பட வேண்டாம். ராமபிரான் தந்த அடையாளமும் வேறு செய்திகளும் என்னிடம் உள்ளன, காட்டுவேன் என்று அனுமன் இறைஞ்சியதும் அவன் அரக்கனாக இவன் அரக்கனாக இருப்பானோ என்ற தன் ஐயத்தை போக்கி சீதை அவன் யாராக இருந்தால் என்ன, என் ஆருயிர் கணவர் பெயரை சொல்லி உணர்வை உருக்கினான். உயிர் தந்தான். இதைவிட வேறு என்ன உதவி இருக்க முடியும் என்று நினைத்தாள். வீரன் நீ யார் என்று அனுமனை கேட்டதும் அனுமன் தன் வரலாறாக ராமன் சீதையை பிரிந்ததும் சுக்கிரீவனை சந்தித்தது முதல் தூது வந்தது வரை எல்லாவற்றையும் எடுத்துரைத்தான். அதை கேட்ட சீதை தன் துயரங்களுக்கு விடிவு காலம் வந்துவிட்டது என்று கருதி ஆனந்த கண்ணீர் மேலிட ராமன் உடல் நலம் பற்றி விசாரித்தாள். அனுமன் ராமன் திருமேனி அழகை பாதாதி கேசமாக வருணித்து ராமன் கூறி அனுப்பிய அடையாள செய்திகளாக ராமன் வனமாழ புறப்பட்ட போது சீதையை உடன் வராமல் மாமியருக்கு பணிவிடை செய்து அங்கேயே இரு என்றதும் சீதை கோபமாக உடுத்திய ஆடைகளோடு உடன் வர தயாரானது. காட்டிற்கு புறப்பட்டு கோட்டை வாயிலை தாண்டும் முன்னரே காடு எங்குள்ளது என்றது. காட்டில் மூவரையும் இறக்கிவிட்டு அமைச்சர் சுமந்திரன் தேரோட்டி கொண்டு அயோத்தி திரும்பும்போது சீதையிடம் யாருக்கு என்ன செய்தி சொல்ல என்று கேட்டதும்
அவள் தன் தங்கைமார்களிடம் தான் வளர்த்த கிளிகளையும் பறவைகளையும் காத்து வளர்த்து வரச் சொல்லி அனுப்பியது என்று 3 நிகழ்ச்சியையும் கூறினான். பின் ராமன் கொடுத்தனுப்பிய கணையாழியையும் சீதையிடம் கொடுத்தான். அதை பெற்றதும் இழந்த பழம் பெறும் செல்வத்தை மீண்டு பெற்றவள் போல கண்களில் ஒற்றிக்கொண்டாள், தலையில் வைத்து கொண்டாள், முகர்ந்தாள், ஒன்றும் பேசாது விம்பினாள், கண்ணீர் சொரிந்தாள். வாட்டிய பசியால் வருந்துகிறவர்களுக்கு கிடைத்த சோறு போலவும், அறவோர்க்கு படைக்க பெற்ற விருந்து போலவும், நோயினால் வாடி உயிர் உழவுவர்களுக்கு கிடைத்த மருந்து போலவும் சீதை அந்த கணையாழி ஆகியது. இன்று போல் என்றும் வா என்ற ஆசை பெற்ற ராமதூதன் தனக்கு உயிர் உதவிய அனுமனை சீதை மனதார வாழ்த்தினாள். துணையில்லாத தவித்த தனக்கு பரிவு தந்த அனுமன் ஊழி காலம் 14 உலகங்களும் அழிந்தாலும் இன்று போல் என்றும் வாழ வாழ்த்தினாள். சீதை ராம இலக்குவர் எங்கிருக்கிறார்கள் என்றும் அனுமனை எப்படி அறிந்தனர் என்றும் கேட்க அனுமன் சீதையை பிரிந்ததும் ராம இலக்குவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து சராயுவை கண்டது முதல் சுக்ரீவனை சந்தித்தது வரை நடந்ததையெல்லாம் விவரித்தான். ராமன் பட்ட துயரத்தை எல்லாம் கேட்டு வருந்திய சீதை அனுமனை கடல் கடந்து வந்தது எப்படி என்று கேட்டார். ராமன் திருவடியை ஒருமையுடன் நினைக்கின்றவர்கள் மாய வாழ்க்கை கடலை எளிதாய் கடப்பது போல ராமநாமத்தால் கடல் கடந்ததாக சொன்னார். இவ்வளவு சிறிய உருவத்துடன் கடல் கடந்தது தவத்தாலா அல்லது வேறு ஏதேனும் சித்தியாலா என்று சீதை கேட்க அனுமன் அவளை வணங்கி தன் பேருருவை காட்டி நின்றான். அனுமனை பெரிய உருவை கண்டு மகிழ்ச்சி அடைந்தாலும் உடனே அஞ்சி சீதை பேருருவை ஒடுக்குமாறு வேண்டினாள். அனுமனின் பெருமைக்கு ஏற்புடையதாக வேண்டுமானால் இலங்கை 7 கடலுக்கு அப்பால் இருந்திருக்க வேண்டும். ராமபிரான் புகழை ஊழி பலவும் நிலை நிறுத்த அனுமன் ஒருவனே போதும் என்று சீதை வாழ்த்தினாள். அதற்கு அனுமன் சீதையை வணங்கி வானர படைத்தலைவர் கணக்கற்றோர் ராமபிரானுக்கு அடியவர், அவர் தம் பன்னிக்கு ஒருவன் என தான் ஏவல் கோவல் பணியும் செய்பவன் என்றும் தன்னடக்கமாக சொன்னான். மேலும் வானர படை 70 வெள்ளம் என்றும் அவர்களின் சிறப்பையும் சீதைக்கு எடுத்துரைத்தான். சுடாமணி பெற்றான் அனுமன். துயரக்கடலில் அமிழ்ந்து வருந்தும் சீதையை கொண்டு போய் ராமபிரானிடம் சேர்ப்பதை இனி செய்ய வேண்டிய காரியம் என்று மனதில் நினைத்தாலும் சீதையிடம் என் வார்த்தையை கோபப்படாமல் கேட்டருள் செய்து என் தோல் மீது ஏறி கொள்ளுங்கள், உடனே கொண்டு போய் ராமபிரான் முன்பு குதிப்பேன். ஒருவேளை அரக்கர்கள் இது தெரிந்து பின்தொடர்ந்தால் அவர்களை எரித்து போரிட்டு என் கோபம் தணித்துக் கொள்வேன். உங்கள் நிலைமையை இப்படி கண்டு உங்களை விட்டுவிட்டு ராமபிரானிடம் வெறுங்கையோடு போக மாட்டேன். ராமபிரானிடம் சென்று தங்களின் நிலைமையை கூறி கண்டுதான் வந்தேன், கொண்டு வரவில்லை என்றால் என் வேலை திறமை என்ன ஆகும்? இலங்கையை எரித்து அரக்கர்களையும் அடித்துவிட்டு பிறகு இங்கிருந்து புறப்படலாம் என்று தாங்கள் கருதினால் அப்படியே செய்வேன். இனி சொல்ல ஒன்றும் இல்லை. தங்களை ராமபிரானிடம் சேர்க்கும் பேற்றினை எனக்கு தந்தருள்கள். ராமபிரானிடம் சேர்ந்து தங்கள் துயரை ஆற்றிக் கொள்ளுங்கள். ஆகவே என் தோல் மீது ஏறி அமருங்கள் என்றான். அனுமன் கூறியதை கேட்ட சீதை தாய் பசுவை அண்டிய கன்று போன்றவன் அனுமன் என்று எண்ணி அவனிடம் சொன்னாள். உன்னால் ஆகாதது இல்லை, உன் ஆற்றலுக்கு ஏற்றதை நீ செய்யக்கூடியது தெரிந்து எண்ணுவாய், எண்ணியதை செய்து முடிப்பாய். என்னை வஞ்சனையால் கொண்டு வந்த அரக்கர்களிடம் செயலை போல அரக்கர்களின் செயலை போல நீயும் செய்யலாமா? ராமபிரானின் வில்லுக்கு அல்லவா இது இருக்காகும். என்னை மீட்க வரும் ராமன் ராவணனுடன் செய்யும் போரில் தேவரும் பார்த்து கொண்டிருக்க என் உடலை கண்ட ராவணனின் கண்களில் போர்க்களத்தில் காக்கைகள் தின்பதை காணாமல் நான் இருப்பது அர்த்தமுண்டோ? என்னை துன்புறுத்துபவர் வாழும் இலங்கை எனக்கு ஒரு பொருட்டாகுமோ? எல்லையற்ற உலகங்கள் எல்லாவற்றையும் என் சொல்ல என்ற அம்பினால் சுட்டரிப்பேன். ஆனால் இது ராமபிரானின் வில்லின் ஆற்றலுக்கு இதுக்காக முடியும் என்பதை நினைத்து அந்நிலைப்பை வீசிவிட்டேன் என்றாள்.
இது தவிர வேறொரு காரணமும் உண்டு. என் கணவரின் உடலை தவிர உன்னையும் ஒரு ஆண்மகன் என்பதால் தீண்டுவது கூடாது. ராவணன் என்னை தொட்டிருந்தால் இத்தனை காலம்தான் உயிருடன் இருந்திருக்க மாட்டேன். அதனால்தான் கீழான எண்ணம் கொண்ட ராவணன் என்னை பர்ணசாலை இருந்த நிலத்துடன் தோண்டி கொண்டு வந்தான். மேலும் என் தோழி திரிசலை சொன்ன ஒரு காரணமும் உண்டு. ராவணன் தனக்கு இசையாத பெண்டில் யாரையாவது தொட்டால் அவன் தலைகள் சிதறி போகும் என பிரம்மனின் சாபம் ஒன்று உண்டாம் என அவள் சொன்னாள். இலக்குவன் தன் கைகளால் அமைத்த பர்ணசாலையை நிலத்துடன் அகழ்ந்து கொண்டு வந்ததால் அக்குடிலை நீயே உன் கண்களால் இங்கே காணலாம். என் கணவரின் வலிமையை காட்டவும் என் கற்பின் தூய்மையை காட்டவுமே நான் இவ்வளவு காலம் பொறுத்திருந்தேன். ஆகவே நீ என் கணவரிடம் திரும்ப போவதே செய்யத்தக்கது என்றாள். இரு மாதரை சிந்தையாலும் தொடாத ராமன் சீதையை பொறுமையுடன் ஆற்றி வருகின்ற தவத்தை உணர்ந்து கொண்ட அனுமன் மகிழ்ந்து ராமபிரானிடம் என்ன கூற வேண்டும் என்று அவளை கேட்டான். அதற்கு சீதை, இன்னமும் ஒரு மாத காலம் உயிருடன் இருந்து நோற்பேன். பிறகு நான் உயிர் துறப்பது நிச்சயம். அப்படி ஒரு மாதத்திற்குள் என்னை மீட்க முடியாவிட்டால் கங்கை ஆற்றில் எனக்கு அவர் தன் கைகளால் நீர்க்கடன் செய்யும்படி நான் வேண்டியதாக சொல். என் மாமியார் மூவருக்கும் என் வணக்கத்தை தெரிவி. என் கணவர் என்னை கைப்பிடித்து மணந்த போது இந்த பெண் பிறவியில் இரு மாதரை சிந்தையாலும் தொடமாட்டேன் என்று எனக்கு தந்த வரத்தை அவர் திருச்செவியில் சொல்க. அப்படி ஒருவேளை நான் இங்கு இருந்து உயிர் துறந்தால் அடுத்த பிறவி இல்லாவது அவருக்கு நான் மனைவியாக உடன் வாழும் வரத்தை அவரிடம் வேண்டினேன் என்று சொல்க என்றாள். என் தாய் தந்தை முதலிய சுற்றத்தார்களும் என் வணக்கத்தை சொல்வாயாக. சுக்ரீவனிடம் என் நாயகனை காத்து அயோத்திக்கு அழைத்து சென்று அரசனாக செய்யும்படி வேண்டியதாக சொல்வாயாக என்றாள். அதையெல்லாம் கேட்ட அனுமன், சீதை பெண் என்பதால் இன்னமும் துன்பப்படுவதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறாள் என்று உணர்ந்து அவளை தேற்றத் தொடங்கினாள். அவன் ராவணன், இவன் ராமன். தங்களை சிறை வைத்த அரக்கன் இன்னமும் உயிர் வாழ்வான் என்று வில்லேந்திய ராம இலக்குவர்கள் தங்களை மீட்காமல் அயோத்திக்கு செல்வார்கள் என்பதும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. அரக்கர்களால் துயரப்பட்ட முனிவர்களின் துயரத்தை துடைக்கு முகமாக அரக்கர்களை கொள்ளாது அயோத்தி போக மாட்டேன் என்று ராமபிரான் உறுதி பூண்டது தங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? ஒரு போர்க்கொள்ளன் கரித்துண்டுகளை சுற்றிலும் பரப்பி நடுவில் நெருப்பை வைத்து அதன் மீது பொன்னை வைத்து ஊதுகூழால் ஊதி நெருப்பால் சுற்றிலும் உள்ள கரித்துண்டுகளை எரித்து பொன்னை உருக்குவதைப் போல ராமன் அரக்கர்கள் என்ற கரித்துண்டுகளின் இடையே சீதை என்ற நெருப்பான தங்களை வைத்து தன் வில்லேனும் ஊதுகூழலால் அம்புகளான காற்றை செலுத்தி இலங்கை என்னும் பொன்னை உருகும்படி செய்ய போவதை தாங்கள் காணத்தான் போகிறீர்கள். தாங்கள் இங்கு இருக்க வேண்டிய ஒரு மாத காலமும் துயரத்தில் இருக்க வேண்டியதில்லை. நான் விரைந்து போய் ராமபிரானை காண வேண்டியதொன்றே பாக்கி. அதன் பிறகு ராமபிரான் காலம் தாழ்த்துவானார். நான் போய் தங்கள் வார்த்தைகளை கூறி ராமபிரான் உவப்பதன் போது குரங்கு படைகள் கடலை தூத்து இலங்கையை அடைந்து ஆரவாரம் செய்வது தங்களுக்கு கேட்கும். அப்படி தாங்கள்
அப்படி தாங்கள் குறித்த நாளான ஒரு மாதத்திற்குள் தங்களை சிறை மீட்கவிட்டால் அவன் ராவணன், இவன் ராமன் என்றான் அனுமன். அனுமனிடம் கூறிய அடையாள செய்தி. அந்த ஆறுதல் வார்த்தைகளால் தேறிய சீதை அனுமனுக்கு ராமனிடம் கூறும்படியாக சில அடையாள செய்திகளை சொன்னாள். சித்திரக்கூட மலையில் முன்பு நாங்கள் இருந்தபோது காகம் ஒன்று வந்து என் மேனியை தீண்டி துன்புறுத்திய போதே என் கணவர் கோபப்பட்டு ஒரு புல்லை கொண்டு அதை படையாக அக்காகத்தின் மீது ஏவியதை மெல்ல எடுத்துரைப்பாக. நான் வளர்த்து வந்த கிளிக்கு யார் பெயர் வைக்கலாம் என்று கேட்டபோது அவர் தன் தாய் கையேயின் பெயரை வைக்கலாம் என்றதையும் சொல்வாயாக என்று கூறி தன் ஆடையில் சுற்றி வைத்திருந்த ஒளி மிகுந்த சூடாமணி என்ற அணிகலனை எடுத்து அனுமனிடம் அடையாள சின்னமாக கொடுத்து ராமனிடம் கொடுக்கும்படி சொன்னார். அனுமன் அதை வணங்கி பெற்று தன் ஆடையில் மூடி சுற்றி எவ்வகையிலும் பழுதுரா வண்ணம் பத்திரமாக கட்டி வைத்து கொண்டான். பிறகு சீதையை மும்முறை வலம் வந்து வணங்கி விட்டு அங்கு இருந்து புறப்பட்டான். போர் புரிந்தான் அனுமன். அசோகவனம் அழிந்தது.